லடாக்கில் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் தாம்சன் உடல் சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்போம். முருகேசன் வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம். முருகேசன் வணக்கம். காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் தாம்சனின் உடல் சொந்த ஊரான சிறுநாயக்கன்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் மற்றும் அவரது கிராமத்தினர் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள சின்னாய்க்கம்பட்டியை சேர்ந்த சேஸ்ராஜ் மற்றும் அருள்மேரி இவருடைய தம்பதியின் மூன்றாவது மகன் தாம்சன். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு ராணுவத்தில் பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தாம்சன் பணியில் இருந்த பொழுது காஷ்மீர் மாநிலம் லடாக் பகுதியில் சக ராணுவ வீரருடன் ராணுவ வாகனத்தில் செல்லும் பொழுது மலையில் ஏற்பட்ட மலை சரிவினால் பாறை ஒன்று உருண்டு வந்து ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் தாம்சனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் லடாக்கில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காகவும் கல்கத்தா மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தாம்சனுக்கு ஊட்டியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனையிலிருந்து பெற்றோருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து ராணுவ வீரர் வாகனத்தில் வைத்து உடலை தங்களது சொந்த ஊரான சிறுநாயக்கன்பட்டிக்கு கொண்டு வந்துள்ளனர். தாம்சனின் உடலுக்கு ராணுவத்தினர், சிறுநாயக்கன்பட்டியை சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முருகேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.